அது தானா திறக்க வேணும். மக்களை பாரு நீ, யாரு மக்களை, பிள்ளைகளை பாரு நீ. எனக்கு ஏழு பிள்ளை நீ அம்மா நாளா இருக்கிற பீஸ் போடுத்து பாக்குறியா? ஐயோ பேத்து பேத்து பாட்டு பேத்து பாட்டு பாட்டு வேலை வாங்குறேன். அப்ப கூட முகத்துல பூ வயசுல ஒரு புழுவா பூச்சி இல்லையே. 12 வருஷத்துல பண்ணி கொண்டு போற மாதிரி பிள்ளைகளுக்கு நான் பிறந்த இடத்துல நீங்க மாங்காயும் தேங்காயும் இங்க மாலையில இருக்குது. நான் பெத்த மக்கள் எல்லாம் மாதிரி வந்து ஒரு மாங்காய் தேங்காய் தானே எடுத்து சாப்பிட்டானு பசி ஆளவாடு நன்றி. என் பாலர் முகம் பாரு அவன் சொல்ல அம்மா யாரம்மாவா? மாமா மனைவி உனக்கு அத்தனா? காலமுறை கல்யாணம் ஒன்றும் படிக்காத நான் உன் கூட இருக்கிறியா? என்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் தம்பிட என் சாண்டா அவனு தம்பி இவன் அண்ணி அண்ணி வந்து நக்கிறாள அண்ணி. இந்த தொடராளி போகும்போதுமே பிறந்த மாலியில ஒரு மாங்காய் பஞ்சமாண்டி இருக்குது. இடத்துல ஒரு தேங்காய் பஞ்சமாண்டி இருக்குது. என் பாலா முகம் பாரு அண்ணி, என் பாலர் முகம் தேடி அடி தாசி அடி போகும்போதுமே நல்லாதானே ஏய் வண்டி சீரு மச்சான். எங்க அக்கா சாமான தவிர பூரா
இங்க எதுக்கு வந்த? சீர்வரிசை ஏழு வண்டி செய்தவங்க எனக்கு ஏத்தி அனுப்புனாரு என் கூட பிறந்த பாசக்கார அண்ணன். இந்த தங்க நல்லா இருக்கணும்னு நான் சிரிச்ச முகத்தோடு நான் சீரு கொண்டு போகணும்னு எனக்கு அந்த அண்ணன் எனக்கு சீராய் கொடுத்து அனுப்புனாரு. அப்புறம் என்ன? நான் ஏழு வண்டியில எனக்கு சீரு கொடுத்து போனேனே, எனக்கு மழை மாறி இல்லையே, அங்க பஞ்சம் வந்து நேர்ந்தது அண்ணி. எனக்கு பஞ்சம் வந்து நேர்ந்தது அண்ணி. இந்த ஏழு வண்டி சீரையும் கொடுத்து பார்த்தோம், என் பாவம் பற்றி பிறந்த உடனே இவன் ராசி தாய் எடுத்து வாயை மூடிட்டான். பிறந்த உடனே தாய் தூக்கிட்டாலாம். 8 நாள் அவளை அப்படின்னு தூக்கிட்டாளா? இங்க இருந்து 7 வண்டி மேல சீரு அது வேணும், கலாடு வேணும், காடி வேணும், மற்றத்துக்கு காய். இந்த தேவடியா வாங்கி போறல குறை இல்ல. எப்ப போய் மானாமதுல கால எடுத்து வச்சாலோ நல்லா கேட்டுக்க. ஒரு பொம்பளை வந்தா ஒரு ராசி, ஒரு ஆடு வந்தா ஒரு ராசி, மாடு வந்தா ஒரு ராசி, தொடப்பு கட்ட வந்தா ஒரு ராசி. இவன் எப்ப கொண்டு போய் கால மானாமதுல வச்சாலோ 12 வருஷமா மழை இல்லாத போச்சு. அந்த மழை பெய்தா பெய்யலையா, பயிர் வெளிதா வெளியில தெரியாது. படுத்த முடியா 12 வருஷமா நொட்டி 8 புள்ள பெத்துட்டு இப்ப அங்க பூரா குடிச்சவர் ஆகிட்டு இப்ப நம்ம நாட்டுக்கு வந்துக்கிறாளே, இந்த அர்ச்சனாபுரிக்கு வந்துக்கிறாளே குடிச்சவர் ஆக்க அவளை நிக்க வச்சு மரியாதை போயிட்டு பிள்ளைகளுக்கு 8 நாள் 1 வாரமா சாப்பாடு தண்ணியாவது கொஞ்சம் பிறந்த வீடு வந்தா நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு என் பிள்ளைகிட்ட வந்துக்கிறேன். ஒரு கஞ்சி தண்ணியாவது கூட நீ ஏண்டி தேவையா? எங்க நாட்டை பாதி எங்க நாட்டை வாங்கிடுதுன்னு போயிட்டா. இங்க என்ன வச்சுக்கிறேங்க? பசி ஆறி விட்டா இந்த பசி ஆறி விட்டா நீ அவனை கூட்டு போற. அங்க கஞ்சி தண்ணியாக இருந்தாலும் முழு தண்ணியா இருந்தாலும் ஏண்டா தண்ணி தீரண்ணி களைய தீரண்ணி என் பிள்ளைகளுக்கு பிள்ளை 7 பிள்ளை பாரு. சின்ன பிள்ளை நீ சின்ன பிள்ளை வாய மூடி. அத்தா பசிக்குது, அத்தா அத்தா பசிக்குது, அத்தா ஆனா தம்பி கூழா இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஏடா தம்பியா 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்ம வீட்டு பசங்களை அழைச்சுன்னு வந்துட்டா. அவளும் ஒரு பொண்ணு, நீ ஒரு பொண்ணு. கண்டிப்பா எங்க அடிக்கிறானோ நீ ஒரு பொண்ணு. அதனால அவளா பாவி அடுப்பா நெருப்பான்னு சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம மாமனாரு எங்க மாமனாரு வாங்கி கொடுத்தது பானை இருக்குது ஒண்ணு. அது மேல் மாடியில மொட்டை மாடியில கவித்து வச்சிருக்கிறேன். என் சட்டி என் சட்டி அந்த சட்டி கொண்டாந்து வை. என் சட்டி இல்ல
ஏன்னா பசியா துடிக்கு தண்ணி என் பால முகம் பாரு அண்ணி தவித்து வாடு தண்ணி என் தங்க முகத்தை பாரு. ஏண்டா தம்பி மொட்டை மாடியில 10வது மாடியில கவித்து வச்சிருந்தது எங்க மாமனார் வாங்கி வந்தது புது சட்டி பாரு மலை 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 கிடையாது புது சட்டி ஏதோ இருக்கிறதா கொடுக்குற ஆயிரத்தி விட்டு போ புது சட்டி 1000 ஓட்டு தான் இருக்கு. நான் சொல்றதை செய். சரி வச்சிட்டியா? வச்சிட்டனா? வச்சிட்டியா? ஆ. இந்தா வேறு. ஏன்னா அவ்வளோ பாவி அடுப்பா நெருப்பாடு கூடாது. ஆ. பாவி யார் வீட்டு தொடப்பு கட்ட கோயில் காசு எடுத்து முடியாது. இந்தா எக்கங்க. யார் அடி தேவடி அடி ஓடி போடி சந்தன மரம்டா கம்னாடியா அடுப்பா சூடு. அடுப்பா ஏனா பாக்குறவங்க வெளிய நாத்துல போடும் பண்றாங்க. அண்ணி ஒரு பானை கொடுத்தா போதாது அண்ணி. அதுல என்ன போட்டு எருவு அதுல என்ன செய்யுது அப்ப எதை அரிசி இல்லையே அதை என்ன ஏண்டா தம்பி அக்கா அரிசி பருப்பு அந்த காய்கறி பருப்புலாம் போட்டு பழத்துல பொச்சிட்டேன். உன் குட்டையில போட்டு நான் மண்ணை தள்ளிட்டேன். என் குட்டலியா போடு உள்ள போயிடும் பண்றேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி அரைச்ச கவுர் மாறி பாரு உரவி தத்தாலோட புயு பூத்து எப்படி இருக்குதோ அத கொண்டு கொடுத்துடலாம் பாரு போனா போது புண்ணியத்துக்கு செஞ்சு கொடுக்குறான். ஏன்னா ஒரு வேளை சோறு போடலாம் சோறு போட்டு அங்கேயே தங்கிட்டல என் சக்களுத்தியா ஐயோ ஐயோ நான் பிறந்த வீடு வந்த போது என் பிள்ளைகளை காபந்து செய்யலாம் வந்த போது எங்களை அந்நியாகப்பட்டவங்க 1000 ஓட்டை உள்ள ஒரு பானையும் 3 வருஷத்துக்கு முன்ன அடிச்சு வைக்க ஒரு மாவும் இதை கொடுத்து கஞ்சி காசி கூழாக்கி கூடுவோம் பிள்ளைக்குன்னு சொல்றாங்க. சூர்யா நான் நெருப்பு போடுறேன் அண்ணி விறகு வேணுமே அண்ணி இத கோழ கொதிக்க வைக்க வேணுமானால் விறகு இல்லையா அண்ணி? விறகு தானே வேண்டா தம்பியா நேத்து முந்தினத்து ஒரு வாழை தார் வெட்டணும் பாத்தியா பச்சை வாழை மரத்துல தார் வெட்டுமே அது இன்னும் காஞ்சி இருக்காது அந்த வாழை மரத்தை அடியோட அறுத்து அந்த மட்டை மட்டும் உரிச்சு எடுத்துனுவான் உனக்கு முந்தி அக்கா நீ என்ன என்ன இப்படி தேவையா பாரு அப்படி ஆடு சந்தன கட்ட வேப்பங்கட்ட மத்த கட்ட எழுங்குது அடு பத்த நான் பத்திக்கிட்டா பாரு 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 தேங்காய் வந்துட்டு இந்த கொடுங்க ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொடுங்க எங்க அக்காவை போட்டு போட்டு அடுப்பு மேல பானை வைத்து இடுப்பு வளைச்சு சூத்து தம்பி அடுப்பு ஊது தம்பி இடுப்பு வளைச்சு சூத்து இடுப்பு வள இருடா இந்த அடுப்பை மூட்டி மூட்டி இந்த அடுப்பை மூட்டி மூட்டி எனக்கு எடுப்பு போயிடுச்சுடா தம்பி அண்ணி
இவ்வளவு நேரமாக நம்ம வாழை மட்டியை பத்த வச்சு பாத்தீங்க. அது தேவையா உங்க மக்களுக்காக தாண்டி நான் பண்றேன். போனா போது புண்ணியமா போகுது. நம்ம வீட்டுல இருக்கிறது ஏதோ காசு வாங்கலாம். வீட்டாயானால் இந்த வாழை மட்டியை பத்த வைக்க நான் பத்த வச்சு கூழ் காய்ச்சி கொடுக்குறேன். நீ பச்சை வாழை மாட்டேங்குது. காசு குடிச்சு காசு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். நான் பரிமாறுறேன். என்ன அறியாது கையில் வைக்க கூடாது. ஏன்னா இங்க பாரு, நான் ஒரு பத்தினி நான் ஒரு பத்தினி பத்து வச்சு இந்த வாழை மட்டை பத்தல. நீ பத்தினியா 7 பிள்ளை எவனாண்ட பண்ணி நோட்டிட்டு பத்துக்கிட்டு வந்தியோ. நீ பத்த வச்சா பத்திக்க போதா? நீ பத்தினி எனக்கு தெரியும். 23 பேர் தான் நோட்டிக்கிறேன். ஐயா பத்தினியும் நானா பச்சை வாழை மட்டை பத்தினியும் நானா என் பத்தாவும் அவரானால் பச்சை வாழை மட்டை பத்தி எரிய வேணும் என்று சொல்ல பச்சை வாழை மட்டை பலபல கலகலன்னு என்று பிடிச்சிக்கிச்சு. அதனால கூழ் கொதிக்க வேணும் என் குழந்தை பசி தீர வேணும். இந்த கூழ் கொதிக்க வேணும் என் குழந்தை பசி தீர வேணும். ஐயா தம்பியா பத்திக்கிட்டு தோன்றானியா? ஏடா மாவு கொதிக்க வேணும் என் மக்க பசி தீர வேணும். ஏடா நீ அடுப்பு வச்சு உன் வாயாலையும் ஊதி பார்த்து உன் சூட்டாலையும் ஊதி பார்த்து ஆமா அந்த அடுப்பு எரியல. அவன் என்னமோ மொன குச்சி குச்சின்னா காக்காச்சுன்னா சரிதான். ஓங்கிட்டு ஒரே பத்தி எரிய மாதிரி எரிட்டேன். நீ எதாவது காலு எப்படி பத்தி வரும்போது பத்தினி நடத்தினால பெட்ரோல் பாவாடை கழிச்சு வந்து வரும்போதுமா எப்படி பத்துச்சு? நான் பத்தினி பத்து வச்ச பத்தலையா? மூச்சா விடாத சாட்டால தவிர பார்த்து இங்கே தெரிஞ்சுவாங்க. கூழ் கொதித்த தண்ணி என் குழந்தை பசி 6 மணி மாவு கொதித்த தண்ணி என் மக்க பசி தீர வேணும் அண்ணி. நீ அள்ளியே ஊத்து மண்ணி ஊத்துறேன். இந்த அருவ பசி தீரட்டும். நீ மொண்டிமே ஊத்து மண்ணி என் மக்க பசி தீரட்டும். ஐயோ எப்படிங்கடா கை பிடிங்கடா. இலைய பிடிங்கடா பிடிங்கடா புடுறா இந்த கூழ் கொதித்த தண்ணி என் குழந்தை பசி தீருமண்ணி மாவு கொதித்த தண்ணி என் மக்கா பசி தீருமண்ணின்னு சொன்னேன். கை பொறைய கண்டா தரையில இறக்குவேன், மாசி பொறைய கண்டா மண்ணுல இறக்குவேன் அப்படின்னு சொல்லி அடுப்புல கூட எல்லாம் தூக்கி போட்டு மண்டையில உடச்சிங்கன்னா ஐக்கியா நீ ஏன் நான் ஆத்திரப்பட்டு நீ தானே இறக்கணும், நானே இறக்கணும். அடுப்புல வச்சுட்டா அதனால நீ அவசரப்பட்டு இறக்கிட்ட. அதனால இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்ல இல்ல நீ 1000 ஆறுதல் சொன்னாலும் எது இல்ல பாடியா தேவையா? நீ பாராமுகம் பாரு மண்ணி
நான் பாலமும் பாருமணி யா செல்வம் பிள்ளையாக பட்டது எழு பிள்ளைய பாருமணி நீ எவனாண்ட கொதித்த கூழையும் இன்னைக்கு கொதித்த கூழையும் அண்ணி இன்னைக்கு என் குழந்தைக்கு கொடுக்காம இன்னைக்கு வீணாக்கி விட்டியா நீ ராபத்தில் இருக்கிறது கூட என் பிள்ளைகள் எடுத்து உண்ணும் போது என் பிள்ளை அடிக்காத நீ ஒரு தாய் மாமா வீட்டை நம்பி ஒரு அண்ணா வீட்டை தேடி வந்தா ஒரு பெண்ணா பிறந்த வலைக்கு இந்த கெடிதான வேற கெடி இல்ல நான் பெத்த மக்களை கூட்டிக்கிடு உங்களுக்கு மாமா வீடு இருக்குதுன்னு வந்தடா போடி மரியாதையா இந்த 3 வருஷத்துக்கு முன்ன அரைச்ச கேவரு மாவு கொடு என் பிள்ளைகளுக்கு கொடுக்காம நீ வீடா ஆக்கி கீழே போட்டு வரைச்சிட்டு அண்ணி உடக்காலம் தொண்டை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இங்க மாதிரி இருக்குது என் சட்டி அண்ணி நம்ம தண்ணி ஆகு கொடுத்தால் என் பிள்ளைக்கு இந்த தாவு கண்டு நான் இடம் விட்டா என் பிள்ளை எங்கேயா கூட படுத்துக்காங்க நீங்க தாவு கிடையாது. மரியாதை போய் ஏறி போல கூட்டு பார்த்து செத்து போ வராது. அந்த தேவடியா போய் எங்க வரத்துக்காடி வராது. அந்த தேவடியா போய் அந்த தேவடியா போய் ஆள் வச்சு சாவட்டு ஏக்கா நான் உன்னை கூட எவனை சாவடிச்சுட்டு வந்துட்டாலோ ஐயா எப்படி வந்தாலோ பார்த்தா அண்ணி அண்ணனும் வரணும் சொன்னாரு அண்ணி நான் அண்ணன் முகத்தை பார்த்துட்டு அவரு என் பிள்ளை வீட்டுக்கு போறேன் அண்ணி அண்ணன் வரட்டும் அண்ணி ரெடியா அண்ணன் வந்த அண்ணன் நடு நீ படுத்துக்கிட்டு போடி விட விட்டு எங்க போய் ஏறி இருக்கு இருந்து நான் ஓரியா பிறந்தேன் எங்க அண்ணன் எங்க வெளியே பாப்பா வளர்த்தாங்களே அண்ணி நான் ஏறி பிள்ளையை பெத்தவன் பிள்ளையாக பட்டது இருந்தா இப்படி செய்யாண்டி ஐயோ ஐயோ அவங்க நாட்டா குடி சொல்லி ஆகிட்டு வந்தாங்க இந்த தேவடியா அங்க இருந்து போகும்போது நல்லா போயிருந்தா அங்க போய் நல்லா இருந்திருப்பான். அந்த நாடு இங்க இருந்து போகும்போதே ஓய்வுக்குன்னு போனா அந்த நாட்டை குடிச்ச ஒரு தேவடியா இப்ப அங்க இருந்து ஓய்வுக்கு இந்த தேவடியா சீதனை கேட்டால முதல்ல கேட்டா பாரு என்ன சீதனா அண்ணா எனக்கு ஏரி நிறைந்திருக்கு எரம மாடு சீதனை கொண்டு ஆட்டா குடிச்சு தண்ணியில இருந்து தேவடியா போனால அது எம ஏற வாங்கினா அவ தெரியாது அது எமலாக போயிடுச்சா அண்ணி போனது போயிடுச்சு அண்ணி என் பிள்ளை முகத்தை பாரு அண்ணி நான் பெத்த பிள்ளை என் பிள்ளைய பாரு அண்ணி இதுக்கு மேல இருந்தா அவ்வளவுதான் எவனாட்ட போய் நோட்டிக்கு வந்து ஐயா என் பிள்ளைய கூட்டுக்கிட்டு நான் எங்க போவேன் ஐயா என் அண்ணன் வரன்னு சொன்னாரு ஒரு மரியாதை இல்லாத இடத்துக்கு தாய் வீட்டை நம்பி ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வருவது இது தவறு என்று சொல்வார். ஐயா நீங்க யார் ஐயா? நீங்க இங்க இருக்கக்கூடிய எங்க வீட்டுல வேலை செய்யக்கூடியவரா? அந்த தேவடியா கிடக்குறான். அவன் ஆணோட பொண்ணோட பிறந்திருந்தா அவளுக்கு அருமை பெருமை தெரியும். அவளை புள்ள வரடி அம்மா உங்க அண்ணன் வர வரைக்கும் நீ எங்கேயும் போவானா எங்க வீட்டுக்கு வா. நான் என்னுடைய உப்பு ரணத்தை எல்லாம் எங்க அண்ணன் கொடுத்துக்கிறாரு. எங்க வீட்டுல இருக்கிறதெல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்துக்கிறாரு. ஆமாம்மா சின்ன வயசுல இருந்து என்ன உனக்கு தெரியும். ஆமாம்மா இந்த மக்களை கூட்டுக்கிட்டு பிள்ளை தூக்கிட்டு எங்கம்மா போவேன் என் வீட்டுக்கு ஐயா. உங்க அண்ணன் வர வரைக்கும் என் வீட்டுல வச்சு ஆட்டுல இருப்பான். இன்னைக்கு ஒரு பொண்ணா பிறந்த இன்னைக்கு அண்ணன் வீட்டை தேடி போனா அண்ணன் வீட்டுல ஒரு குறைன்னா அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது ஐயா. இன்னைக்கு அண்ணன் வீடு இருக்க நான் பக்கத்து வீட்டை போய் சாப்பிட்டேன்னா எங்க அண்ணனுக்கு அவ சொல்லு எங்க அண்ணனுக்கு கெட்ட பேரு எங்க அண்ணனுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்க நான் நினைக்கலாம். என் கூட பிறந்த எங்க அண்ணன் இருந்தா என்னை இப்படி விட மாட்டாரு. எங்க அண்ணன் வீடு வந்தால் அள்ளி சாதம் உண்ணலாம், என் பாவர் பசி தீரலாம், பாத்தயிர் உண்ணலாம் இட்டு வந்தேன். நான் உன் வீட்டை வந்து சாப்பிட்டா எங்க அண்ணனுக்கு மரியாதை இல்லை ஐயா. என்னமோ அம்மா நானும் ஒரு ஆணோட பொண்ணோட பிறந்தோம் மனசு கேட்கல அதனால கோபப்படுறேன். நீ வரமாட்டேன்ற இனிமேல் நான் வழி கட்டாம கூட்டணி வருவா போற ஐயா வரமாட்டேன். எத்தனை சொன்னாலும் என் பிள்ளைகளா பசி எடுக்குதுன்னு சொல்லி நம்ம வரும்போது
நம்ம இடம் மாறி வந்து விட்டோம்டா. இது மாமா வீடு இல்லடா. நான் பெத்த மக்களா மாமா இல்லையாமா இது? இது மாமா வீடு இல்லடா. இந்த வெகு தொலைவு போனா நம்ம மாமா வீடு வரும்டா. மாத்தி வந்து விட்டோம், அதனாலதான் அவங்க அடிக்கிறாங்க. மாமா வீடு இல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் தொலைவு போனோம்னா நம்ம மாமா வீடு வரும். அங்க போனா உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன்டா. நீங்க வாழுமாடா என் மக்களா. அப்படி என்று நான் பெத்த மக்கள் எல்லாம் கதறீங்களா? அத பாத்தியா யாரோ ஒருவர் ஐயா மாடு மேய்க்கும் ஒரு பாழுங்கான இருந்தாலும் சொல்லிடுறீங்களோ. ஒரு பாழுங்கான என் பிள்ளைகளுக்கு தாக விலை அதிகமா இருக்குது. தண்ணி வேணும், தண்ணி வேணும். தண்ணி வேணும் கேக்குறியா? அதனால ஏதாவது ஒரு கிணறு இருந்தா தண்ணி குடிப்பதுக்கு குட்டை குளம் ஒண்ணும் இல்ல. ஏறுகளை காத்து எங்க நாட்டு மன்னர் ராமலிங்க செட்டியார் இங்க ஆடு மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு கிணறு வெட்டினாரு. யாரு? ராமலிங்க செட்டியார். அப்பா அப்பா, இந்த மங்க பொண்ணு சாகணும்னா எனக்கு மாளிகை அப்பா கட்டி வச்ச இந்த பொண்ணாளு சாக வேணும் என்று என் அப்பா என்னை என்னெடுத்தப்பா. நீ வெட்டி வச்ச கிணத்துல நான் விழுந்து சாகணுமா அப்பா? இந்த ஏழு பிள்ளை நல்லா தங்கா, நீ இந்த ஜலமா இருந்த போகணும்னா நீ நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு எங்க அப்பா வெட்டி வச்ச கிணறு, ராமலிங்க செட்டியார் வெட்டி வச்ச கிணறு இருக்குது அப்படின்னு இருக்க முடியாதவர் எல்லாம் சொல்றாங்களே. அப்பா இன்னைக்கு பொண்ணா பிறந்து விட்டேனே அப்பா. கொடி வையா போயம்மா, கொடி வையா போனால் அங்க தெரியும் என்று சொல்றீங்களே. ஆமாம்மா மக்களா, அம்மா செல்ல வேண்டுமானால் ஒரு பாழுங்கான கண்டேனாடா. என் பாலர்களே நீங்க மாறும் நாடா.